நாளை முதல் பெட்ரோல் பங்குகளில் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை வாங்க முடியாது என்று பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் பணப்பரிமாற்றத்தை தவிர்த்து மின்னணு பணப்பரிமாற்றத்திற்கு மாற வேண்டும் என்று மத்திய அரசு கூறியிருக்கும் நிலையில் இந்த ஒரு அறிவிப்பை பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு முரளி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு முரளி, தற்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு நிச்சயம் பொதுமக்களுக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூட ஒரு அறிவிப்பா இருக்குது. எதனால இந்த அறிவிப்பு திடீர்னு நீங்க அறிவிச்சிருக்கீங்க? அதாவது முதல்ல அவங்களுக்கு இருக்கிற அதிர்ச்சியை விட எங்களுக்கு இதை விட ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த செய்தி. காரணம் எந்தவித ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம ஏற்கனவே கார்டு பரிவர்த்தனை செஞ்சு இருக்கிறோம். அதுக்குண்டான சிஸ்டத்துல இருந்து மாறி இப்ப திடீரென்று எங்களை 1.15% 1% பிளஸ் அடிஷனல் டாக்ஸஸ் அப்படின்ற ஒரு சுமையை எங்கள் மேல் இந்த பேங்க் திணிக்கிறாங்க. இதற்கு அவங்க காரணம் சொல்றது ரிசர்வ் பேங்க் அவங்கள இந்த மாதிரியான சார்ஜஸை வாங்கி கொள்ளலாம் என்ற அனுமதியை கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது அவங்க சொல்ற காரணம். ஆனா இது இப்ப இந்த டிமானிட்டேஷனுக்கு முன்னாடியே நாங்க இந்த கார்டு பரிவர்த்தனை செஞ்சுக்கின்னு இருக்கிறோம். அப்ப அதிகமான அளவுல கார்டு பரிவர்த்தனை நடக்காது. அப்பொழுது ஒரு லாரி உரிமையாளரோ அல்லது ஒரு பெட்ரோல் போடுபவரோ எவ்வளவு தொகை எங்களிடம் போடுகிறார்களோ அந்த தொகை எங்களுடைய கணக்கில் பேங்கில் கிரெடிட் செய்யப்படும். இப்பொழுது அவர்கள் பிடிக்கும் அந்த தொகைக்கு 1% எங்களிடம் இருந்து சார்ஜாக பிடிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். எங்களுக்கு கொடுக்கப்படும் டீலர் மார்ஜின் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் ஒரு குறைவான டீலர் மார்ஜின். இதில் எங்களால் எந்த விதமான ஒரு அடிஷனல் சார்ஜஸும் அதை பேர் பண்ணி அதுல உண்டான டீலர் மார்ஜினுடைய இது கிடையாது. அப்படி இருக்கும் தருணத்தில் எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று எங்களிடமிருந்து கார்டு பரிவர்த்தனை செய்யும் பொழுது 1% பிடிக்கப்படும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. திரு முரளி, உங்க தரப்பு நியாயம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க ஒரு கொஞ்சமாவது ஒரு கால அவகாசம் கொடுத்திருந்திருக்கலாம், அல்லது அந்த பக்கத்துல இருந்து எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட இருந்து ஒரு பதில் வந்திருக்கலாம். அதற்கு இடைப்பட்ட காலத்துல திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டது எப்படி? இதே கேள்வியை நீங்கள் எந்த பேங்க் அறிவித்திருக்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் இதே கேள்வியை கேட்க வேண்டும். அவர்கள் கிட்டத்தட்ட கால அவகாசம் கொடுத்து நீங்க எங்களிடம் கேட்டிருக்கலாம். அதை விட்டு 2 நாட்களில் அவர்கள் 8 இரவு 12 மணிக்கு மேல் பணவர்த்தனை இல்லாமல் கார்டு மூலமாக செய்யப்படுவதற்கு சார்ஜ் பிடிக்கப்படும் என்பதை அறிவித்துள்ளார்கள். இது எந்த விதத்தில் நியாயமாகும்? இல்ல, அவங்க அந்த சைட்ல இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து நீங்க உங்க தரப்புல இருந்து ஏதாவது கோரிக்கைகள் முன் வச்சிருக்கீங்களா? அதாவது பேச்சுவார்த்தைக்கோ உங்க சைட்ல இருந்து என்னென்னலாம் முன் வச்சிருக்கீங்க? எங்களுக்கு பேங்க்ல இருந்து இந்த விதமான செய்தி கிடைத்தவுடன் உடனடியாக இது மாதிரி பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னு சொன்னது ரெண்டாவது டீலர் மார்ஜின் எங்களுக்கு கொடுப்பவர்கள் எண்ணெய் கம்பெனி அதிகாரிகள் தான் அவங்க. சோ அவங்களுக்கு உடனடியாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எங்களால் இதை கொடுக்க இயலாது, எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, இதை உடனடியாக நீங்க தலையிட்டு இதை நிறுத்த வேண்டும் என்பதை அவங்களுக்கு நாங்க கடிதம் மூலமாக அனுப்பி உள்ளோம். ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் அவர்களிடம் கிடைக்கவில்லை. திரு முரளி, திரு லாரி உரிமையாளர் சங்க தலைவர் திரு குமாரசாமி நம்மோட இப்ப இணைப்புல தான் இருக்கிறாரு. அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்ட பிறகு ஆங்காங்கே லாரிகளை நிறுத்திட்டு போற சூழ்நிலை தான் ஏற்படும். ஏன்னா பெரும்பாலும் எல்லாருமே கார்டு பரிவர்த்தனைக்கு மாறியாச்சு. இதுக்கப்புறம் இப்படி ஒரு அறிவிப்பு எல்லாரும் அங்கங்க நிப்பாட்டிட்டு போற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க கவனிச்சிருந்திருக்கலாமே. கண்டிப்பாக 100க்கு 100 அவர் சொல்றது ஒத்துக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்களே அந்த லாரி உரிமையாளர்கள் சங்கமே அவர்களே ஒரு பெட்ரோல் பம்பை அவங்க மூலமாக அசோசியேஷன் மூலமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த சிரமம் அவங்களுக்கும் தெரியும். ஒரு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் என்ன டீலர் மார்ஜின் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இதில் இந்த மாதிரியான 1% ஒரு பேங்க்ல இருந்து பிடிச்சாங்க, இது கட்டுப்படி ஆகுமா ஆகாதா என்பது கண்டிப்பாக அனைவருக்கும் தெரியும். இதுல அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு பிராக்டிக்கலா பார்க்கும்போது இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்திருந்த அதை திடீர்னு அவங்க இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதனுடைய காரணம் என்ன எனக்கு புரியவே இல்லை. அதுல பரிவர்த்தனை அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால வர 1%னால அவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படின்றதுனால
இதை வந்து திடீர்னு அறிவிக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து எங்களுடைய கருத்தா இருக்குது இதுல. அதாவது வங்கிகள் தரப்புல இருந்து உங்கள்ட்ட ஏதாவது முன்னாடி எதுவும் தகவல் இல்லையா? அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் இப்படி அறிவிச்சிருந்தாங்க, ஓகே, பட் பேங்க் சைடுல இருந்து ஏதாவது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா? இல்ல, இது வரைக்கும் அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கிறது. அதாவது பேங்க்குக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து நீங்க இந்த மாதிரியாக நீங்க வந்து சார்ஜஸை கலெக்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு உத்தரவு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு இது மாதிரி வந்திருக்குது, நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்க அறிவிக்க இருக்கிறோம், அந்த காலதாமத்துக்குள்ள நீங்க வந்து என்னவோ மேல் நடவடிக்கை நீங்க என்ன செய்யணுமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு தகவல் அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அவங்க எதுவுமே எந்த விதமான தகவலும் கொடுக்காம 8ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் கார்டு மூலமாக பரிவர்த்தனை செய்தால் 1% எங்களுக்கு வந்து பிடிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை மாத்திரம் தான் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க. இருந்தாலும் அதுக்கப்புறமா நீங்க வந்து எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட கேட்டப்போ ஒரு பதிலோ எந்த ஒரு ரியாக்ஷனோ அந்த பக்கத்துல இருந்து இன்ன வரைக்கும் வரல, இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு உங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. எந்த ஒரு ரியாக்ஷனும் பதிலும் வராதப்போ நீங்க இப்படி ஒரு தீர்க்கமான முடிவு வெளியிட்டது வந்து நிச்சயமா பொதுமக்களை ரொம்ப பாதிக்கும் தானே? பொதுமக்களை வந்து பாதிக்கிறதுல வந்து நாங்க வந்து இரண்டாவது கருத்தே சொல்லல. நாங்க இதை நாங்க சொல்லும் போது வந்து இந்த 8ஆம் தேதியிலிருந்து எந்த அளவுக்கு நாங்க பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறோம் அப்படின்றது அதிகமா இருக்குது. இதுல இந்த கார்டு பரிவர்த்தனை செய்வதில் வந்து நாங்க நிறைய சிரமங்கள் இருந்தாலும் இதை வந்து நாங்க எல்லாத்தையும் நாங்க வந்து இதை மீறி வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. ஆனா இதுக்கு கடைசி கட்டமாக முதலுக்கே மோசம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்திலிருந்தே நாங்கள் வந்து 1% பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது.